ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஓட மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன, அதை பத்தி தான் நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் இஸ் நத்திங் பட் கம்பேரிசன். ஓகேவா? மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா எவ்வளவு கிடையாது, ஜஸ்ட் கம்பேரிசன். So comparing of unknown quantity with its known quantity is known as measurement. So measurement of unknown quantity to known quantity, இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பிசிக்ஸ்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா the comparison of unknown any physical quantity with its standard unit is known as measurement. So measurementோட டெஃபினிஷன் என்னன்னா the comparison of any physical quantity with each standard unit, அதான் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த போர்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்க எல்லாமே மெஷர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த போர்டு எடுத்தீங்கன்னா இந்த போர்டுல இவ்வளவுமே 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த போர்டு அப்படிங்கிறது தான் இதுல வந்து பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ இந்த சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்டாண்டர்ட் யூனிட். ஓகேவா? ஸோ இந்த சென்டிமீட்டர்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட். இன்னும் இப்போ இது ஒரு லென்த் பிரெத் இதெல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் வந்து மீட்டர் சென்டிமீட்டர் இன்ச் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். லைக்வைஸ் இப்போ நம்ம வந்து ஒரு மில்க் 1 லிட்டர் மில்க் சொல்லுவோம். ஸோ 1 லிட்டர், ஸோ அதுல அந்த லிட்டர் அப்படிங்கிறது என்னது ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸோ இதெல்லாமே பிசிக்ஸ்க்குன்னு ஒரு லா படி அது வந்து ஸ்டாண்டர்டா வச்சிருக்கா. அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் பார்த்துட்டோம், கம்பேரிசன் என்னன்னு பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன, மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். மெஷர்மெண்ட் தான் வந்து ஒரு பிசிக்கல் சயின்ஸ், அதாவது ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட், லெபார்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது தான் என்னது, எல்லாத்துக்குமே பேசிக்கா இருக்கிறது என்னது மெஷர்மெண்ட். ஸோ இந்த போர்டு பார்க்கணும், அவங்க பண்ணியிருக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, இவ்வளவு இன்ச்சுன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு அளவு எடுத்துதான் நம்ம என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. எல்லாத்துக்குமே எந்த திங்ஸ்க்குமே நம்ம பார்த்தா கூட ஜஸ்ட் ஒரு சாக்லேட் எடுத்தீங்கன்னா கூட அதுக்குமே என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ மெஷர்மெண்ட் இஸ் பேசிஸ் ஃபார் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் ஒரு அடிப்படையா இருக்கிறது. ஓகேவா? ஸோ பிசிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். பிசிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, பிசிக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் சயின்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பிசிக்ஸ் வந்து என்னது ஒரு பிரான்ச்ல சயின்ஸோட ஒரு பிரான்ச் தான் பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் சொல்லலாம். இதை சொல்றோம் குவான்டிடேட்டிவ் சயின்ஸ். ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னா என்னன்னா நத்திங் பட் நம்பர். ஓகேவா? இந்த குவான்டிடேட்டிவ்னா என்னன்னா நம்பர். ஸோ நம்பர் நம்மளுக்கு தெரியும் பிசிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் நம்பர். பிசிக்ஸ்ல நமக்கு படிச்சிருப்போம் எல்லாமே நம்பர் பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ இந்த ஒரு இதை மெஷர் பண்ணினா கூட ஒரு நம்பர் வந்துட்டு தான் என்ன வரும், அதோட யூனிட் வரும் தானே. ஸோ பிசிக்ஸ் இஸ் இந்த பிசிக்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் சயின்ஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த பிசிக்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டி. பிசிக்ஸ் இஸ் மெஷர்ட் பை பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ பிசிக்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, பிசிக்கல் குவான்டிட்டினாலதான் பிசிக்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பிசிக்கல் குவான்டிட்டியை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? யூனிட். ஓகேவா? யூனிட்ஸோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. which means நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாமே யாரு சூஸ் பண்ணா இன்டர்நேஷனலி செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் த குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிட்டுமே எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் டிவைட் ஆகுது. ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட். ஒன்னு வந்து ஃபண்டமெண்டல் யூனிட், இன்னொன்னு வந்து டிரைவ்ட் யூனிட். ஸோ நம்ம அங்க பார்த்த மாதிரியே ஃபண்டமெண்டல் யூனிட்டை என்னன்னு சொல்லலாம், பேஸ் யூனிட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லென்த் ஸ்பீடு, லென்த் டைம் இது எல்லாமே ஃபண்டமெண்டல் யூனிட்டோட எக்ஸாம்பிள்.
ஸோ லென்த், நம்ம லென்த்னா எப்படி மெஷர் பண்ணுவோம்? லென்த்தோட யூனிட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல இருந்து இதுவரை ஒரு எவ்வளவு, ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுதான் என்னது, யூனிட். ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ல எப்படி பண்ணலாம்? லென்த், இதோட எக்ஸாம்பிள் லென்த் பார்ப்போம். லென்த்துக்கு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? மீட்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்ணுவோம். லைக் வைஸ் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி, செகண்ட் மினிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட யூனிட் வந்து செகண்ட். எஸ், ஓகேவா? ஸோ லைக் வைஸ் டிரைவ்டு யூனிட்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்பீடோட ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஒரு மீட்டர், சென்டிமீட்டர் அந்த மாதிரி தானே. ஓகே, டிஸ்டன்ஸை வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணுவோம்? மீட்டர் ஸ்கேல. ஸோ லென்த் தானே. ஸோ மீட்டர் பை டைமோட யூனிட்ஸ் என்ன? செகண்ட். ஸோ இஸ் ஈக்குவல் டு ms பவர் -1 அப்படி நம்ம எழுதிக்கலாம் தானே. ஓகே, ஸோ இப்போ லென்த்தோட யூனிட் பார்த்தோம், டைமோட யூனிட் பார்த்தோம். ஸோ இதுல பேசிக் என்ன அப்படின்னா, த யூனிட்ஸ் விச் மெஷர்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணி கிடைக்கிற யூனிட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்லுவோம். லைக் வைஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் மட்டும் இல்லாம எனி அதர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், எந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணி கிடைக்கும் இல்ல, அந்த யூனிட்ஸோட வித் மல்டிப்ளிகேஷன் ஆர் பவர், இந்த டிவிஷன் தானே, பவர் ஆஃப் டிவிஷன். இது மல்டிப்ளிகேஷன் ஆர் பவர் ஆஃப் டிவிஷன், அதுல கிடைக்கிறது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரைவ்டு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெஃபினிஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நம்பர்ஸ், பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் நம்பர். இதுக்கு ஒரு பிசிக்ஸ்ல ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அந்த டெஃபினிஷன் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னன்னா, quantities that can be expressed in terms of laws of physics can be described is called physical quantities. So physics ஓட laws describe பண்ணி வரது நம்ம physical quantities அப்படின்னு சொல்லுவோம். So physical quantities எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? எந்த ஒரு குவான்டிட்டியை நம்மளால மெஷர் பண்ண முடியுதோ அது எல்லாமே என்னன்னா physical quantities வரும். ஓகேவா? இந்த physical quantities can be of two types. என்னென்ன அப்படின்னா fundamental quantity and derived quantities. So fundamental quantities is also known as base quantities. So fundamental quantity நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா base quantity னு சொல்லலாம். ஓகேவா? இந்த fundamental quantities என்னன்னா quantities that cannot be expressed in terms of any physical quantity. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா fundamental quantity னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா length, mass, temperature, இது எல்லாமே எதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா fundamental quantities ஓட some of the examples. Likewise நீங்க derived quantities பாத்தீங்க அப்படின்னா quantities that can be expressed in terms of fundamental quantities. இந்த fundamental quantities எக்ஸ்பிரஸ் பண்ணி வரதுதான் என்னது derived quantities. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏரியா, வால்யூம், டென்சிட்டி எக்ஸெட்ரா, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பேஸ் பண்ணி வரும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து யூனிட்ஸ். அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா இதுக்கு கண்டினியூஷன்ல டிஃபரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ யூனிட்ஸை மெஷர் பண்ணியிருக்க டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? என்னன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு எதை சொல்லணும்னா போத் ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? இது எப்படி சொல்லிக்கலாம்? சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸுமே நம்ம 3 பார்த்துக்கலாம். என்னன்னா 3 டைப்ஸ் ஆஃப், அதாவது பிரிட்டிஷ் சிஸ்டம் ஒன்று, காசியன் சிஸ்டம் ஒன்று, நெக்ஸ்ட் மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு 3 விதமா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எஃபிஎஸ் சிஸ்டம்.
FPS சிஸ்டம். FPS சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Fனா ஃபுட், P வந்து பவுண்ட் அண்ட் S வந்து செகண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பேசிக் மெஷர்மெண்ட் ஆஃப் இது வந்து இது எதோட யூனிட் அப்படின்னா லென்த். ஓகேவா? பவுண்ட் வந்து எதோட யூனிட்? மாஸ். அண்ட் செகண்ட் வந்து டைம். ஓகேவா? ஸோ இது என்னன்னா FPS சிஸ்டம்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபுட், பவுண்ட் அண்ட் செகண்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் யூனிட், அதாவது பேசிக் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த், மாஸ் அண்ட் டைம். இது எந்த டைம்ல? பிரிட்டிஷ். ஓகேவா? பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல உள்ளதுதான் இது. நெக்ஸ்ட் லைக்வைஸ் என்ன இருக்குன்னா CGS சிஸ்டம். CGSனா சென்டிமீட்டர், கிராம் அண்ட் செகண்ட். ஸோ இதுலயுமே இது சென்டிமீட்டர் எதோட யூனிட்? லென்த். கிராம் எதோட யூனிட்? மாஸ். செகண்ட் எதோட யூனிட்? டைம். லைக்வைஸ் இன்னொரு சிஸ்டம் இருக்கு MKS சிஸ்டம். MKS சிஸ்டம். ஸோ M என்னது? மீட்டர், K வந்து கிலோகிராம் அண்ட் S is செகண்ட். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா மீட்டர் வந்து இதோட யூனிட் லென்த். கிலோகிராம் வந்து இதோட யூனிட் மாஸ் அண்ட் செகண்ட் வந்து இதோட யூனிட் டைம். சோ மூணுலயுமே இதுதான் பாக்குறோம், லென்த், மாஸ் அண்ட் டைம். இதோட யூனிட் தான் நம்ம பாக்குறோம். இது எல்லாமே என்னது? பேசிக் யூனிட் ஃபார் லென்த், மாஸ் அண்ட் டைம். இது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல, அதாவது ஃபுட், பவுண்ட், செகண்ட் அந்த மாதிரி தான் அந்த பிரிட்டிஷ் இதுல மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. CGS சிஸ்டம் தான் என்னது? லென்த், மாஸ், டைம்க்கு வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். லைக்வைஸ் மெட்ரிக் சிஸ்டம் தான் என்னது? மீட்டர், கிலோகிராம், டைம். தேங்க்யூ.